ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விஜித் வியூவோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத விட என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக ஹாப்பி நியூன்னு சொன்னாலும் தமிழில் வாழ்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னடா அது முத்துக்குமரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். ஸோ இதில் முதல் ப்ரோமோவில் ஜாலியாக எல்லோரும் வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ட்ரெஸ் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயுமே மிக்சர் பாஸில் பொங்கல் அப்படின்னாலே பயங்கரமாக இருக்கும். அதில் இந்த மிக்சர் பாஸில் வந்து எல்லா மிக்சரும் இருக்கும் பொழுது டாப் 4 அந்த பொங்கல் இன்னமும் வந்து சுவையாக இருக்கும். ஏன்னா மிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருப்பாங்க. பொங்கல் சாப்பிட்டு தூங்கணும் அப்படிங்கிறதுனால டாப் 4 ஃபைனலிஸ்ட்டுக்கு நல்ல பொங்கலாக வந்து வச்சு தருமாறு இப்போ போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டாப் 4 ஃபைனலிஸ்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டு உலகத்தில் இருக்க எல்லா டாஸ்கையும் வந்து பண்ணி இதுவரைக்கும் எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு கோத்ரூ பண்ணி அவங்க டாப் 4 வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அக்ராஸ் ஆல் சீசன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன்ஸ். ஓகே, எல்லா சீசன்ஸ்லையும் இந்த சீசன்ஸ் டாப் 4 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு. சரிங்களா? ஒன்று வந்து அரோரா, அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நம்ம கண்ணில் கூட என்ன சொல்கிறது பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் மின்னல் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு உழைப்பு. சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை மாதிரி ஒரு உத்தமர் உலகத்திலே இல்லை. அந்த மாதிரி விக்கல் விக்ரம்னா கேம்னா அவரை மாதிரி யாருமே ஆளல ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸில். திவ்யா கணேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய குரலுக்கு நான் அடிமை. ஹேப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற அந்த ஒரு ஸ்டைல் எல்லாமே வந்து வேறு எந்த சீசன்லையும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாமே டாப் 4 வந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதல் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நல்ல பொங்கலாக கொடுத்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணட்டும் இன்னும் ஒரு 3 நாள் அப்படிங்கிறத சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு காரணம். தை பொங்கலே காணும் பொங்கலே உனக்கு தாண்டா எதுக்கு நான் அல்வா கொடுத்தேனே அப்படின்ற மாதிரி ஏதோ பாட்டு பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கரும்பை கடிக்கிறாங்க திவ்யா. அப்புறம் சைடில் பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து இடையே பார்த்துட்டு இருக்காரு. இடையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ப்ரொமோவில் வந்து காட்டப்படுது. மொத்தம் இந்த ப்ரொமோ முடிஞ்சிருச்சு. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்வதி போட்ட பதிவு பார்த்தீங்களா? முதல் பதிவு அதுதான். இதுக்கு முன்னாடி வந்து எடுத்து போடுவாங்க, குயினு, லோன் வாரியர், அந்த வாரியர், இந்த வாரியர் அப்படின்ட்டு. பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்ட் தான். கம்ருதீன் பார்வதி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை போட்டுட்டு இதுதான் முதல் பதிவு அவங்க போட்டிருக்குது. ஒரு லைக் அவர் போட்டு வச்சது. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ராவாக இருந்தாங்களாம். யார்? கமருதீன் பார்வதி. அதனால தான் இந்த கேம் விட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா மேபி இன்னும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அரோரா மாதிரி அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்தோம். சண்டை வரப்போ சண்டை போட்டோம், பேசுகிறப்ப பேசினோம், ஃபைட் பண்ணோம், பிரேக்கப் பண்ணோம், க்ரை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். எதுவுமே கேமராக்காக இல்லை, எல்லாமே எங்களுடைய ரியல் ஃபீலிங்ஸ். அதை வந்து 24 bars ஆகணும். அதனால தான் நாங்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி போடல. அந்த மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வந்து ரியல் அண்ட் ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரிதாம்மா, நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து வெளியில் ஒரு விஷயம் சொல்லுவார். நாய் வேஷம் போட்டா இது பண்ணணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த பிக் பாஸ் எதுக்கு வந்தீங்க? கப் அடிக்கணும். அப்போ கப் அடிக்கணும்னா அது தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி பண்ணணும். ஸோ போகியில் கண்டிப்பாக அந்த 2 விஷயத்த நேற்று சொன்ன மாதிரி பார்வதி கமருதீனும் ஒன்று ரொம்ப சண்டை போடுறப்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறத இவரை கட் பண்ணணும். கமருதீன் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரே விஷயத்த பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பில் அது வேணான்னு சொன்னார்னா ஒரே விஷயத்தை திருப்பி பேசி கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஏற்றி அவன் சோஃபா அம்மிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா 2 பேருடைய லைஃபும் பிரகாசமாக இருக்கும். இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கும் சபரிக்கும் சும்மா அப்படியே ஒரு ஃபைட்டு. இவன் என்னமோ உள்ளே போயிட்டுருக்கு, அழுதுட்டு இருந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி இவன் உள்ளே போய் அப்போ ஏதோ விளையாண்டு இருக்கும்போது 2 பேருக்கும் வந்து சும்மா சின்ன ஒரு சண்டை வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன் நீ பண்ணுற, நீ முதல் குளிக்க போ, நீ ஏன் பண்ணுற, நீ முதல் குளிக்க போ அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டார் மேக்கப் போடுங்கன்னொடனே அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்ட்டு. இது ஒரு கண்டென்டா, இது ப்ராங்கா, என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஒன்று விளையாடும் போது விளையாடணும். எத்த சொல்கிறது இந்த சீசனில். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.